உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. நீங்கள் அந்த கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே 5 மதில்களை நீங்கள் கடக்கணும். 5 மதில் அப்படின்றது கருங்கல்லாலான மதில் சுவர். ஒவ்வொரு மதில் சுவரும் ஏறத்தாழ 20 அடி 30 அடி உயரம் கொண்டது. படைவீட்டில் 3 கல்வெட்டுகளும், அந்த ரெண்டேரிப்பட்டில் ஒரு கல்வெட்டு, விரிஞ்சிபுரத்தில் ஒரு கல்வெட்டு, திருமலையில் ஒரு கல்வெட்டு, மொத்தம் இந்த ராஜகம்பீர சம்புவராயரை பற்றி 6 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது. இந்த விஜயகண்ட கோபாலன் அப்படின்னு சொல்கிற அந்த தெலுங்கு மன்னன் சம்புவராயர்களோடு போரிட்டு இந்த அரசை ஒரு பக்கம் தெலுங்கு அரசன் இங்கே காஞ்சிபுரத்தை கைப்பற்றாரு. இந்த பக்கம் சோழருடைய ஆட்சியிலே இருந்த காடவன் கோப்பெருஞ்சங்கன் தனி அரசராக மாறுறாரு. அப்போ இந்த சூழலில் அதே மாதிரி யுத்தியை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு கொண்ட ஒரு கோட்டையை மலை மீது அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அதனால் முதல்ல படைவீட்டில் ராஜகம்பீர சம்புவராயர் தான் முதல் தன்னாட்சியை 1257 தொடங்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ராஜகம்பீர சம்புவராயருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த விஜயநகர அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்த சைவ கோயில்களுடைய பெயர்களை எல்லாம் சமஸ்கிருத மயமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த வழி துணை என்பதை இவங்க மார்க பந்து அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் வழி துணை நாயனார் அப்படின்றத இவங்க மார்க பந்து ஈஸ்வரர் அப்படின்னு மாற்றுறாங்க. அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பாக எது இருந்திருக்குன்னு சொன்னால், டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அந்த நிகழ்ச்சியில் சம்புவராயர் வரலாற்றை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்குமே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் ஐயா அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். சம்புவராயர் அவருடைய முதல் தனி ஆட்சி எப்படி உருவாயிச்சு? சம்புவராயர்களை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வில் பேசின்னு இருக்கிறோம். சம்புவராயர்கள் பிற்கால சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முந்தின காணொலியிலெல்லாம் பேசியிருக்கிறோம். பிற்கால சோழருடைய வீழ்ச்சிக்கு பிறகு சம்புவராயர்களில் முதல் அரசர் ராஜகம்பீர சம்புவராயர் அப்படின்னு பேர். இவர் தான் முதல்ல படைவீட்டை தலைநகரமாக வைத்து ஒரு முதல் தனி அரசை, அதாவது எந்த அரசர்களுக்கும் கட்டுப்படாமல் ஒரு சுதந்திரமான தன்னாட்சியை இவர் தான் உருவாக்குறார். 1257 அந்த முதல் தன்னாட்சியை இவர் படைவீட்டில் உருவாக்குறார். இந்த ராஜகம்பீர சம்புவராயர் இதுக்கு முன்னாடி பிற்கால சோழ பேரரசில் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் ராஜராஜ சோழன் 1216 அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ராஜகம்பீர சம்புவராயர் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூருக்கு பக்கத்தில் ரெண்டேரிப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ரெண்டேரிப்பட்டு, அதே மாதிரி திருமலை அப்படின்னு ஒரு ஊர். இந்த பகுதியினுடைய கல்வெட்டுக்களில் ராஜராஜ சோழனுடைய, அதாவது 3ஆம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் இந்த ராஜகம்பீர சம்புவராயர் அந்த பகுதியினுடைய ஆட்சி அதிகாரியாக இவருடைய பேர் இடம்பெறுது. அப்போது ராஜகம்பீர சம்புவராயர் 3ஆம் ராசராசனுடைய ஆட்சி ஆண்டில் ஆட்சி பொறுப்பில் அந்த பகுதியினுடைய ஆட்சி பொறுப்பாளராக இவர் இருந்திருக்கிறார். அதாவது ஒரு குறுநில மன்னராக இவர் இருந்திருக்கிறார். அதுக்கான கல்வெட்டு நமக்கு அந்த பகுதியில் கிடைக்குது. 3ஆம் ராசராசன் 1257 அவர் இறந்துடுறார். அதுக்கு முன்னாடியே அவருடைய மகன் 3ஆம் ராஜேந்திர சோழன் 1246 அவர் அரசராக பட்டத்துக்கு வராரு. இந்த தருணத்தில் இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் ஒரு வலிமையான அரசனாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் அதுதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் ஒரு பெரிய வலிமையான அரசராலாம் பெருசாக இல்லை. அப்போ 1246 அவர் பட்டத்துக்கு வந்த பிறகு இந்த சோழருடைய அரசில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த அரசர்கள், குறிப்பாக
இன்றைக்கி இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு 1242 ஒரு தனி அரசர்களாக மாறினவர் காடவர் கோப்பெருஞ்சிங்கன். இந்த காடவன் அப்படின்ற அந்த காடவ வம்ச மரபை சார்ந்தவர் அவர். இவர் இதே மாதிரி சம்புராயர்களை மாதிரியே பிற்கால சோழ பேரரசில் குறுநில மன்னராக இருந்தவர். ஆனால் 1242 சம்புராயர்களுக்கு முன்னாடியே இவர் ஒரு தனி அரசராக மாறிறார். சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு அவர் ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குறார். அதே போல் இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர் ஒரு பெரிய வலிமையான அரசராக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெலுங்கு மன்னன் விஜயகண்ட கோபாலன் அப்படின்னு சொல்கிறவர், அவர் இந்த நெல்லூர் சித்தூர் பகுதியிலிருந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றார். காஞ்சிபுரத்தை கைப்பற்றி இந்த பகுதியின் அரசராக அவர் மாறுறார். இதுவும் இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் நடக்குது. அப்போது அதாவது ஒரு பக்கம் தெலுங்கு அரசன் இங்கே காஞ்சிபுரத்தை கைப்பற்றார், இந்த பக்கம் சோழருடைய ஆட்சியிலே இருந்த காடவன் கோப்பெருஞ்சிங்கன் தனி அரசராக மாறுறாரு. அப்போ இந்த சூழலில் சம்புவராயர்களில் அவருக்கு, அதாவது ராஜராஜ சோழன் 3ஆம் ராஜராஜ சோழனுக்கும் 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கும் கட்டுப்பட்டு இருந்த ராஜகம்பீர சம்புவராயர் என்ன பண்ணுறாரு, நாமளும் ஒரு தனி அரசை உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய ஒரு 1240களில் இருந்து அவர் அரசனுடைய அந்த வலிமையை பெருக்கி கொண்டு ஒரு தனி அரசர்களாக நம்ம மாறணுன்ற அந்த சூழலை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறார். பிறகு 1257 முதல்ல ஒரு தனி அரசையே அவர் உருவாக்குறார். படைவீட்டில் 3 கல்வெட்டுகளும், அந்த ரெண்டேரிப்பட்டில் ஒரு கல்வெட்டு, விரிஞ்சிபுரத்தில் ஒரு கல்வெட்டு, திருமலையில் ஒரு கல்வெட்டு, மொத்தம் இந்த ராஜகம்பீர சம்புவராயரை பற்றி 6 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது. இந்த 6 கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு படைவீட்டில் 1257 முதல்ல பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டில் தான் ராஜகம்பீர சம்புவராயர் ஒரு தனி அரசை உருவாக்கினார் அப்படின்ற செய்தியும் 1257 அதே ஆண்டில் அம்மையப்ப ஈஸ்வர நாயனார் அப்படின்ற அந்த அம்மையப்ப ஈஸ்வரர் திருக்கோயிலை இவர் கட்டி முடித்தார். 57 தொடங்கி 58 அந்த கோயிலை கட்டி முடித்தார் அப்படின்ற செய்தியும் நமக்கு கிடைக்குது. அதனால் முதல்ல படைவீட்டில் ராஜகம்பீர சம்புவராயர் தான் முதல் தன்னாட்சியை 1257 தொடங்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ராஜகம்பீர சம்புவராயருக்கு சம்புகுல பெருமாள் அப்படின்ற அந்த பேரால் அவருக்கு இன்னொரு பேர் அழைக்கப்பட்டிருக்குது. அத்திமல்லன் சம்புகுல பெருமாளான ராஜகம்பீர சம்புவராயர் அப்படின்னும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. சம்புகுல பெருமாள் அப்படின்னும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அத்திமல்லன் சம்புகுல பெருமாளான ராஜகம்பீர சம்புவராயர் அப்படின்னும் அவர் அழைக்கப்பட்டிருக்குது. இவருடைய பேராலேயே படைவீட்டில் அந்த ஜவாது மலை, இன்றைக்கி அந்த மலையை ஜவாது மலைன்னு அழைக்கிறாங்க, அந்த மலைக்கு ராஜகம்பீரன் மலை அப்படின்னு அந்த மலை அழைக்கப்பட்டிருக்குது. அதே போல் அந்த மலை மீது இப்போது ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. சத்யபாமா ருக்மணி வேணுகோபாலசாமி திருக்கோயில் அப்படின்னு அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலும் அந்த கோயில் இருக்கிற இடமும் தான் சம்புவராயருடைய மலை அரண் மலை கோட்டை. அந்த மலைக்கு அத்திமலை அப்படின்னே பேர். இவருக்கு அத்திமல்லன் சம்புகுல பெருமாளான ராஜகம்பீர சம்புவராயர் அப்படின்ற பேர். அதனால் இந்த அத்திமல்லன்ற பேர்லேயே அந்த கோட்டை இருந்த மலையும் அழைக்கப்பட்டிருக்குது. அதே போல் இவர் அரசராக ஆன பிறகு இந்த ரெண்டேரிப்பட்டு குன்னத்தூர் அந்த போலூருக்கு பக்கத்தில் அங்கே திரு காமீஸ்வரமுடைய நாயனார் அப்படின்ற ஒரு கோயிலை இவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் அந்த அரசர் கொடி, அந்த காளை சொன்னோம் இல்லையா, சம்புவராயருடைய அரச சின்னம், அந்த அரச சின்னம் அந்த கோயிலில் இருக்குது. அதே போல் பல கோயில்களுக்கும் பல ஊர்களை தானமாக இறையிலி நிலமாகவும் தந்திருக்கிறாங்க. உதாரணமாக படைவீட்டில் இவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அம்மையப்ப ஈஸ்வரர் அந்த கோயிலுக்கு ஆரணிக்கு பக்கத்தில் உலகத்தூர், பையூர் போன்ற ஊர்களை எல்லாம் இறையிலி நிலமாக தந்திருக்கிறாங்க. அதாவது அந்த உலகத்தூர், பையூர் அந்த ஊர்களிலிருந்து இவங்க இறையிலியாக விட்ட அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயெல்லாம் எடுத்து அந்த அம்மையப்ப ஈஸ்வரர் கோயிலுக்கு விழா காலங்களில் செலவு செய்யணும், அதாவது அரசர் கட்டளை இட்டிருக்கிறாரு, அதெல்லாம் கிடைக்குது. அதே போல் அந்த அம்மையப்பேஸ்வரர் திருக்கோயிலுக்கு இந்த ராஜகம்பீர சம்புவராயருடைய இளவரசி, அதாவது மனைவி ஆராயும் பெருமாட்டி அப்படின்னு அந்த அம்மாவுடைய பேர். இந்த ஆராயும் பெருமாட்டி அந்த கோயிலுக்கு
பிள்ளையார் போன்ற நிறைய தெய்வத்தினுடைய திருமேனிகளை அவர் வந்து சிலைகளை அந்த கோயிலுக்கு தந்திருக்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய ஆட்சியில் நான் சொன்ன ஏற்கனவே நம்ம விரிஞ்சிபுரம், காஞ்சிபுரம் இதெல்லாம் தலைநகரம் அப்படின்னு. ராஜகம்பீர சம்புவராயர் காலத்திலே விரிஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலை இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து இன்றைக்கி மார்கபந்தீஸ்வரர் அப்படின்ற பேரை மாற்றிட்டாங்க. சம்புவராயர் காலத்தில் அந்த கோயிலுடைய பெயர் வந்து வழித்துணை நாயனார் அப்படின்னு தூய தமிழில் இவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த வழி என்பது சமஸ்கிருதத்தில் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் வழி அப்படின்னு பேர். துணை அப்படின்றது பந்து அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த விஜயநகர அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்த சைவ கோயில்களுடைய பெயர்களை எல்லாம் சமஸ்கிருத மயமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த வழி துணை என்பதை இவங்க வந்து மார்க பந்து அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் வழித்துணை நாயனார் அப்படின்றத இவங்க மார்கபந்து ஈஸ்வரர் அப்படின்னு மாற்றுறாங்க. நமக்கு சைவ கோயில்கள்லாம் தமிழ் அரசர்கள் காலத்தில் நாயனார் அப்படின்னு தான் இருந்திருக்குது. வழித்துணை நாயனார் அல்லது அம்மையப்ப ஈஸ்வர நாயனார் அப்படி தான் இருந்திருக்குது. அதை வந்து இவங்க வைதிகமயப்படுத்தி மார்கபந்து ஈஸ்வரர் அப்படின்னு மாற்றினாங்க. ஆனால் அந்த கோயில் சம்புவராயர் கட்டப்பட்ட கோயில், சம்புவராயர்களால் கட்டப்பட்ட கோயில். அதுக்கு அன்னைக்கு அவங்க வச்ச பேர் வழித்துணை நாயனார். இந்த வழித்துணை நாயனார் கோயிலுக்கும் இந்த ராஜகம்பீர சம்புவராயருடைய மனைவி ஆராயும் பெருமாட்டி நிறைய தெய்வங்களுடைய திருமேனிகளை அந்த கோயிலுக்கு வந்து தானமாக தந்திருக்கிறாங்க. அது எல்லாம் கல்வெட்டில் வந்து பதிவாயிருக்குது. அதே போல் இந்த ராஜகம்பீர சம்புவராயருடைய பெயராலேயே சில ஊர்களெல்லாம் அழைக்கப்பட்டிருக்குது. அது உதாரணமாக அந்த ரெண்டேரிப்பட்டு அப்படின்ற ஊரே வந்து ராஜகம்பீர நல்லூர் அப்படின்ற அந்த பேரில் தான் அந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டது. அதே போல் இந்த ராஜகம்பீர சம்புவராயருடைய பெயராலேயே அந்த பகுதிகளில் பல ஊர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக இன்றைக்கி போலூர் வட்டத்தில் இருக்கிற அந்த ரெண்டேரிப்பட்டு அப்படின்ற ஊர் வந்து இவர்கள் காலத்தில் பங்கள நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. பங்கள நாட்டை கங்கரையர்கள், நீலகங்கரையர் அப்படின்ற வம்சமும் அந்த பகுதியில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த பங்கள ராயர்களுக்கு இவர் வந்து ராஜகம்பீர நல்லூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் சூட்டி அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டதாக கல்வெட்டு இருக்குது. அதே போல் கலசப்பாக்கம் பக்கத்தில், அதுவும் போலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் கலசப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு உள்ளே வந்து காப்பலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காப்பலூர் வந்து காமப்புள்ளூர் அப்படின்ற பேரால் அழைக்கப்பட்டது. இதுவும் அந்த ஊரை வந்து சம்புவராயருடைய பெயராலே சம்புகுல பெருமாள் அகரமான ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரால் அந்த ஊர் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த ராஜகம்பீர சம்புவராயர் வந்து படைவீட்டில் முதல் தன்னாட்சியை நிறுவும் போது அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பாக வந்து எது இருந்திருக்குன்னு சொன்னால் ஆரணி, போலூர், படைவீடு உள்ளிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி தான் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்குது. இப்போது தலைநகரம்னா ஒரு நிறைய முக்கிய அம்சங்கள்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி சம்புவராயர்கள் உருவாக்கிய இந்த படைவீடை அதில் வந்து என்னென்ன முக்கிய அம்சங்கள்லாம் இருந்தது? படைவீடு அப்படின்றது சம்புவராயர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த படைவீடு அப்படின்ற பேரால் சம்புவராயர்களுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் பல ஊர்களை வந்து உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது. இந்த படைவீடு அப்படின்றது படைகள் தங்கிய இடம் அப்படின்றது நேரடி பொருள். அதையே நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் வட்டத்தில் படைவீடு இருக்குது. கிழக்கில் வந்து ஆரணி இருக்குது. ஆரணிக்கு மேற்கில் ஒரு 17-18 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு மலை தொடர்ச்சின்னு சொல்கிற அந்த ஜவாது மலையினுடைய அடிவாரத்தில் தான் படைவீடு அமைந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தலைநகரம் என்பது மலையரண், நீரரண், நில அரண் போன்ற அரண்களை எல்லாம் உடையதாக இருந்தால் தான் அது தலைநகரம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நீங்கள் படைவீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்புவராயர்கள் உருவாக்கின அந்த நகரம் மலையரண் உடையதாக, நீரரண், நில அரண் இப்படி எல்லா அமைப்போடு தான் அது இருக்கும். படைவீட்டில் சம்புவராயர்கள் நிலத்தில் 2 அரண்மனைகளை வைத்திருந்திருக்கிறாங்க, 2 கோட்டைகள். அதே போல் மலை மீது ஒரு கோட்டை. மொத்தம் சம்புவராயர்கள் 3 கோட்டைகளை வந்து அங்கே கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கோட்டை இருந்து அழிந்த இடத்துல அந்த கோட்டையினுடைய மதில் சுவர், கருங்கல்லாலான மதில் சுவர் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட நீங்கள் படைவீட்டில் பெரிய கோட்டைக்கரை, சின்ன கோட்டைக்கரை அப்படின்னு தான் இப்போவும் அழைக்கப்படுது. இந்த பெரிய கோட்டைக்கரை அப்படின்றது அரசர்களுடைய அரண்மனை இருந்த இடம். அந்த பெரிய கோட்டையில் அரசன்,
அரச மாதேவி இப்படியான முக்கியமானவர்கள் மட்டும்தான் அந்த கோட்டையில் தங்கியிருப்பாங்க. சின்ன கோட்டக்கரை அப்படின்னு இன்னொரு இடம் இருக்குது. அங்கே வந்து அந்த சம்பூராயர் அரசில் இருந்த முக்கியமான படை தளபதிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தங்குற இடம். அதுக்கு பக்கத்திலேயே படைவீடு அப்படின்னு ஒரு ஊர். இந்த படைவீடு அப்படின்ற ஊர் தான் சம்பூராயர்களால் உருவாக்கப்பட்ட மிக பழமையான ஊர். அந்த படைவீட்டில் மற்ற சாதாரண மக்கள், குடிமக்கள், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு அரசு அப்படின்னு சொன்னால் அந்த அரசு வலிமையாக செயல்படுவதற்கு தொழில் குடிகள் மிக முக்கியம். இப்போ உதாரணமாக ஒரு அரசில் வந்து கருவிகள் முக்கியம், போர்க்கருவி. அப்போ அந்த போர்க்கருவியை யார் தயார் செஞ்சு கொடுப்பாங்க? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த வேலையை செய்யும். இப்போ அந்த கருவிகளை தயார் செய்து கொடுக்குற அந்த உலை வச்சு அந்த தொழிலை செய்கிற ஆச்சாரிகள் அங்கே குடியமர்த்தப்படுறாங்க. அதே போல் மண் பாண்டங்கள், அந்த காலத்தில் வந்து பெரிய பாத்திரங்கள் எல்லாமே மண்ணால் ஆனது. அப்போ மண்பாண்டத்தை தயார் செய்து கொடுக்குற மண்பாண்டம் தொழில் செய்கிற குயவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதே போல் தோல் தொழில் செய்கிறவங்க, பிற தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா சமுதாய குடிகளும் அந்த ஊரில் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் மிக பழமையான ஊர். அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா, முதல்ல அரசர்கள் இருக்கிற இடம் அந்த பெரிய கோட்டக்கரை, அதுக்கு பக்கத்திலேயே சிறிய கோட்டை, அந்த சின்ன கோட்டக்கரை அப்படின்னு சொல்கிற அந்த இடம், அதுக்கு பக்கத்தில் சாதாரண மக்கள் வாழ்கிற அந்த ஊர். இப்படி இந்த அமைப்பில் தான் அந்த தலைநகரம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பெரிய கோட்டக்கரை அப்படின்னு இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க, சின்ன கோட்டக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சம்பூராயருடைய காலத்தில் அகக்கோட்டை, புறக்கோட்டை அப்படின்ற பேரால் அழைக்கப்பட்டிருக்குது. அகக்கோட்டை என்பது அரசர்கள் தங்கியிருக்கிற இடமாகவும், புறக்கோட்டை என்பது படை வீரர்கள், அமைச்சர்கள் தங்கியிருக்கிற இடமாகவும் இருந்திருக்குது. அதே போல் மலை மீது ஒரு கோட்டை இருக்குது. இப்போ ஏன் நிலத்தில் 2 கோட்டை, மலை மீது ஒரு கோட்டை ஏன்னு சொன்னால், நிலத்தில் இருக்கிற அந்த கோட்டைகளை எதிரிகள் ஒருவேளை அழிச்சிட்டா அடுத்து மலை என்பது ஒரு மிக முக்கியமான இடம். மலையை வந்து அவ்வளோ சாதாரணமாக ஏற முடியாது. அதே போல் அந்த மலை ஏறி அங்கே அரசர்கள் கடைசி புகலிடமாக தஞ்சம் அடையும் போது அவர்களை அவ்வளவு எளிதாக போய் நீங்கள் தொட்டு அவர்களை அடைந்து சண்டையிட்டு அவர்களை வீழ்த்த முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு அரசு மலையில் கோட்டை கட்டுது அப்படின்னு சொன்னால் நிறைய தடைகள் இருக்கும். அந்த கோட்டையை அடையிறதுக்கே நிறைய தடைகள் இருக்கும். அவங்க நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி நிறைய மதில்களை வந்து கட்டியிருப்பாங்க. படைவீட்டில் சம்பூராயர்கள் உருவாக்கின அந்த கோட்டையை பார்த்திங்கன்னா, கோட்டைக்கு முன்னாடியே 5 மதில் சுவர் இருக்குது. ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த ஜவாது மலை அப்படின்னு. அந்த அடர்ந்த காட்டினுடைய உச்சியில் தான் அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே 5 மதில்களை நீங்கள் கடக்கணும். 5 மதில் அப்படின்றது கருங்கல்லாலான மதில் சுவர். ஒவ்வொரு மதில் சுவரும் ஏறத்தாழ 20 அடி 30 அடி உயரம் கொண்டது, நீளமான மதில் சுவர். அப்போ ஒவ்வொரு மதில் சுவர்லேயும் படை வீரர்களை நிறுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த படை வீரர்களை நீங்கள் வெல்லணும். அதுபோல் 5 மதிலை நீங்கள் கடக்கணும். கடந்த பிறகு போனால் அந்த கோட்டை இருக்கிற இடத்துக்கும் கீழவும் ஒரு பெரிய அகழி போகுது. அது இயற்கையாகவே காட்டில் வந்து மழைக்காலங்களில் தண்ணி பெருக்கெடுத்து போனால் அது அகழியாக மாறும். அந்த மாதிரி ஒரு அகழி இருக்குது. நீங்கள் அந்த அகழிக்கும் அந்த கோட்டையை நெருங்கிறதுக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அதில் அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் கடக்க முடியாது. ஏதாவது ஒரு தொங்கு பாலம் போல் ஒரு மரத்தாலான ஒரு பலகை மாதிரி தொங்கு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஏறி தான் நீங்கள் கோட்டையை அடைய முடியும். கோட்டையை சுற்றி இருக்கிற மதில் அரண்களில் எல்லாமே அங்கங்கே சின்ன சின்ன கட்டமாக ஒரு துளைகள் இருக்குது. அதன் வழியாக அங்கே இருக்கிற படை வீரர்கள் கீழே இருந்து யாராவது எதிரிகள் வராங்களான்னு கண்காணிக்க முடியும், அங்கிருந்து தாக்க முடியும். அதே போல் அந்த மலையில் படைவீடு கோட்டையில், மலை மேலே இருக்கிற கோட்டையிலேருந்து கல்லாலான பெரிய பெரிய கல் குண்டுகள் வந்து இன்றைக்கும் அந்த மலையில் இருக்குது. இந்த கல் குண்டுகள்லாம் நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி படத்தில் வந்து அந்த போர்க்களத்தில் பெரிய பெரிய கல் குண்டை வச்சு அடிப்பாங்க. அதே மாதிரி யுத்தியை இவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு கொண்ட ஒரு கோட்டையை மலை மீது அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த மலையை அந்த கோட்டையை சுற்றிலும் கிணறு, சுனைகள், சுரங்கப்பாதைகள், தொங்கு பாலங்கள் இதெல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. நிலத்தில் வந்து 2 கோட்டைகள், அதே போல் கோயில்கள். படைவீட்டு வந்து இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு ஊராக தான் இருக்குது. ஆனால்
அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படைவீட்டை சுற்றிலும் ஏராளமான ஏறத்தாழ ஒரு 10க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கோயில்களை இவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் படைவீடு அப்படின்னு நீங்கள் சொன்னாலே படவேட்டம்மன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஓ படவேட்டம்மனா அப்படின்னு. படவேட்டம்மன் அப்படின்ற அந்த அம்மன் தொண்டை மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு தெய்வம். தொண்டை மண்டலம் முழுக்க அந்த வழிபாடு சென்னையில் கூட நிறைய இடங்களில் படவேட்டம்மன் கோயில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த படவேட்டம்மன் சுயம்புவாக தோன்றிய இடம் என்பது அந்த படைவீடு தான். படவேட்டம்மன் கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். அதுமாதிரி அந்த ஊரே வந்து ஒரு கோயில் நகரம் அப்படின்ற அளவில் பல கோயில்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏரிகளை இவங்க வந்து வெட்டியிருக்கிறாங்க. படைவீட்டில் தாமரை ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரி சம்பூராயர்கள் காலத்தில் உருவாக்கின ஏரி. அதன் மூலமாக அன்றைக்கு வந்து விவசாய நிலங்களுக்கு மழை காலத்தில் சேமிக்கிற நீர் வந்து கோடை காலங்களில் விவசாயத்துக்காக திறந்து விடப்பட்டிருக்குது. அந்த ஏரியில் வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விட்ட மதகுகள் இன்றைக்கும் வந்து இருக்குது. இப்படி ஒரு மிக சிறந்த நகரமாக ஏரிகள், குளங்கள், ஆறுகள், கோட்டைகள், மலை அரண், இப்படி ஒரு பெரிய பாதுகாப்போடு உருவாக்கப்பட்ட ஊர் தான் அந்த படைவீடு அப்படின்ற அந்த தலைநகரம். அது இன்றைக்கும் வந்து அதனுடைய அந்த வரலாற்று எச்சங்களை எல்லாம் நிறைய அந்த கோயில்கள், கோட்டைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட சில இடங்களில் அந்த வரலாற்று எச்சங்களை தாங்கி கொண்டு அது இன்றைக்கும் அழகான ஒரு மலை சார்ந்த கிராமம். படைவீடு வந்து முன்னாள் தமிழ்நாடு தொல்லியல் இயக்குனராக இருந்த நடன காசிநாதன் அப்படின்னு ஒரு இயக்குனர். அவர் வந்து 1990-93 அந்த காலத்தில் படைவீடை வந்து அகழ்வாய்வு செஞ்சாங்க. அப்போ படைவீடை அகழ்வாய்வு செய்யும்போது இப்போ நீங்கள் கீழடியெல்லாம் அகழ்வாய்வு நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் கீழடி மதுரை பக்கத்தில் அகழ்வாய்வு நடந்தது. இந்த அகழ்வாய்வின் மூலமாக நிறைய பொருள்களை எல்லாம் கண்டெடுத்தாங்க. கீழடி வந்து ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழருடைய நாகரிகம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி படைவீடு அகழ்வாய்வு நடந்தபோது அந்த அகழ்வாய்வில் தான் சம்பூராயர்களுடைய அரண்மனைகள் இருந்த இடம், அந்த அரண்மனையுடைய கட்டட அமைப்புகள், அந்த அரண்மனை எப்படி அமைக்கப்பட்டிருந்தது, அந்த அரண்மனையை சுற்றில் இருந்த மதில் சுவர் வந்து எவ்வளவு உயரமாக கட்டப்பட்டிருந்தது, அது வந்து முற்றிலும் வெளிப்புறங்களில் கருங்கல்லாலையும் உள்பகுதிகளில் வந்து சுட்ட செங்கல்லாலையும் அந்த அரண்மனை அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல் அந்த அரண்மனைக்கு உள்ளே வந்து தண்ணீரை எடுத்துன்னு போகிறதுக்காக சுடுமண்ணாலான குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்குது. அதன் வழியாக தண்ணி வந்து அரண்மனைக்குள்ளே எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த அகழ்வாய்வில் கிடைச்சது. அதே மாதிரி அந்த அகழ்வாய்விலேருந்து நிறைய காசுகள், மணிகள், அதே போல் தாயக்கட்டைகள், இப்படி ஏராளமான பொருள்களை எல்லாம் அங்கேருந்து கண்டெடுத்தாங்க. அந்த பொருள்கள் எல்லாம் இன்றைக்கும் சென்னை எழும்பூரில் இருக்கிற அந்த தொல்லியல் துறை ஆவண காப்பகத்தில் இப்போவும் காட்சிக்காக அது வந்து வைக்கப்பட்டிருக்குது. இப்படி படைவீடு என்பது சம்பூராயர்களுடைய தலைநகரமாக தமிழ்நாட்டினுடைய இடைக்காலத்தில், அதாவது ஒரு 13-14ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்று இருந்த ஒரு நகரம். இன்றைக்கு அது வந்து ஒரு சின்ன கிராமமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் போன்ற ஊர்களுக்கெல்லாமே தலைநகரமாக இருந்த ஊர் வந்து படைவீடு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊராகத்தான் அந்த ஊர் வரலாற்றில் வந்து புகழ்பெற்று இருந்திருக்கு. இப்போ இந்த ஆட்சி எப்போ விழுந்துச்சு? இந்த சம்பூராயருடைய இந்த முதல் தன்னாட்சி வந்து 1257 தொடங்கப்பட்டது. 1267 அந்த ஆட்சி விழுந்து போனது. ஒரு 10 ஆண்டுகள் மட்டுமே அந்த ஆட்சி நீடித்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இவர்கள் சோழருக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக இருந்து பிறகு சோழர்கிட்ட இருந்து பிரிந்து ஒரு தனி அரசை உருவாக்குறாங்க. இப்போ இந்த சூழலில் சோழ அரசு வலிமை குன்றி போகுது. இந்த தருணத்தில் ஆந்திராவில் பகுதியிலிருந்து தெலுங்கு அரசர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. இன்னொரு பக்கம் இந்த சிற்று அரசர்களுக்குள்ளவே நிறைய மோதல்களும் பூசல்களும் இருந்திருக்குது. இந்த சூழலில் மதுரையிலிருந்து பாண்டிய மன்னர்களுடைய படையெடுப்பும் தொண்டை மண்டலத்தின் மீது ஏற்பட்டிருக்குது. அதனால் இவர்களால் வந்து ஒரு பெரிய வலிமையான அரசை வந்து நடத்த முடியல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விஜயகண்ட கோபாலன் அப்படின்னு சொல்கிற அந்த தெலுங்கு மன்னன் சம்பூராயர்களோடு போரிட்டு இந்த அரசை வந்து அவர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராக மாறிப்போகுது. 67 சம்பூராயருடைய அரசு விஜயகண்ட கோபாலனுக்கு கட்டுப்பட்ட அரசாக மாறுது. அதுக்கு பிறகு அது 1285 வரை சம்பூராயர்கள் இந்த தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலனுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாண்டியருடைய படையெடுப்பு நடக்குது.
இந்த விஜயகண்ட கோபாலனை பாண்டியர்கள் வெற்றி பெறாங்க. விஜயகண்ட கோபாலனும் சம்புவராயர்களும் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக மாறி போகிறாங்க. இது வந்து 1322 வரை சம்புவராயர்களும் இந்த தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலனும் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக வந்து மாறுறாங்க. இப்போ இந்த பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்து மீண்டும் ஒரு 2வது தனி அரசை இவர்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த 2வது தனி அரசு யாரால் உருவாக்கப்படுது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது எவ்வளவு தூரம் அந்த ஆட்சி நீடித்தது அப்படின்றத நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம நேர்களுக்காக வரலாற்று நிகழ்வுகளை தெளிவாக சொன்னதுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.